பார்க்க போகிற வீடியோ வந்து ஜாயின் மெத்தட் இன் ஜாவா அரே மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த ஜாயின் மெத்தட் எதுக்கு அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஜாயின் மெத்தட்னா என்ன? நம்ம சிம்பிளாக ஜாயின் மெத்தட்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்காவோ இல்லை நம்பராகவோ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ, நெக்ஸ்ட்டு வந்து வெல்கம், நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க 1 2 3. இப்போது இந்த அரேயில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 2 ஸ்ட்ரிங்கை விட எஃபெக்டிவானது என்னென்னா ஜாயின் மெத்தட். ரொம்ப எஃபெக்டிவானது என்னென்னா ஜாயின் மெத்தட். ஏன்னா ஜாயின் மெத்தடில் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும் கேரக்டர்ஸையோ இல்லைனா நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும் சிம்பிள்ஸ் கேரக்டர், இப்படி என்ன வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்படி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஸ்ட்ரிங்கில் இப்படி ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ 2 ஸ்ட்ரிங்கை விட ஜாயின் மெத்தட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அரேவை வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்காக. ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அலோ எடுத்துக்கும். அலோ எடுத்து ஜாயின் பண்ணும். அலோவோட வெல்கம் எடுத்து என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணிக்கும். வெல்கம் எடுத்து என்ன பண்ணிக்குன்னா 1 2 3 ஜாயின் பண்ணிக்கும். இப்படி ஜாயின் பண்ணி இது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா சிங்கிள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். எப்படி? ஹலோ, வெல்கம், 1 2 3. ஸோ இதுதான் ஜாயின் என்ன பண்ணும்? அப்போது ஜாயின்னா என்ன அப்படின்னா, ஜாயின் வந்து அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு இட்ரேட் பண்ணி நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்ஸையுமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தரும். நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தோன்னா, இப்போ வந்து நான் ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்னு சொன்னேன். இந்த சிம்பிளில் வந்து நான் வந்து இப்படி ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே ஸ்பேஸ் விழுகும். இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு என்ன ஆகும்? ஸ்பேஸ் விழுகும். இல்லை நான் இந்த இதுக்குள்ளே வந்து ப்ளஸ் கொடுத்தோன்னா எனக்கு இதுக்கு நடுவில் ஒவ்வொன்றுக்கு நடுவில் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு ஜாயின் மெத்தடில். ஸோ இதுதான் ஜாயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ரிங்கை அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்மளுக்கு கன்கார்டினேட் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளுக்கு கொடுக்கும் வித் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற சிம்பிள்ஸோட. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்? லெட் அரேயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு ஹலோ, ஓகே, ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்ட்ஸ் இன் 1998 இப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா console.log போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறதுக்காக console.log போடுறேன். அரே டாட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஜாயின் மெத்தடோட சின்டெக்ஸ். அவ்வளோதான் அரே. ஓகேவா? அரேயோட ஜாயின். ஸோ இதுக்குள்ளே தான் நான் சொன்னேன், இதுக்குள்ளே தான் நம்ம செப்பரேட். இப்போ வந்து நான் ஜாயினு கொடுக்கும்போது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், செப்பரேட்டர் ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நான் வந்து வெறும் வந்து இப்படி எம்டியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லுமே எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்து நம்ம போய் இப்போ வந்து ப்ரௌசரில் ஆஸ் யூஷுவல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் அலோ வேர்ல்ட்ஸ் இன் 1919 காமிச்சிருக்கா. இப்போது நம்ம போய் அந்த செப்பரேட்டரில் ஸ்பேஸ் கொடுத்து பார்ப்போம். அப்போ இங்கே ஸ்பேஸ் வருதான்னு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்தனால எனக்கு என்ன இருக்குன்னா என்னோடய அவுட்புட்லேயும் ஸ்பேஸ் வந்திருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸ்பேஸ் வந்திருக்கா? சரி, இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணாம், நான் ஏதாவது வந்து ஸ்லாஷ் மாதிரி கொடுக்க விரும்புகிறேன்னா அதையும் போடலாம். வாங்க பார்ப்போம். நான் எல்லா வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டேஷ் கொடுக்க விரும்புகிறேன்னா
நான் இப்படி டேஷ் கொடுத்துக்கலாம். நான் டபுள் டேஷ் கொடுக்க விரும்புனா டபுள் டேஷ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ இதுக்குள்ளே நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் போய் ப்ரௌசரில் பார்க்குறேன். இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, டபுள் டாட். ஸோ நம்ம இதுக்குள்ளே எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஜாயின் வந்து அதோட செப்பரேட்டர்ஸை எடுத்துக்கும். ஓகே, ஜாயின் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ஜாயின் மெத்தட். ஸோ ஜாயின் மெத்தட்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிப்போம் வித் டெஃபினிஷன்ஸோட. வாங்க பார்க்கலாம். ஜாயின் மெத்தட்னால் என்ன, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது க்ரியேட் பண்ணும் அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்கார்டினேட் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் ஸ்ட்ரிங்காக. இதுதான் ஜாயின். இப்படி தான் வந்து ஜாயின் ஒர்க் ஆகும். இந்த ஜாயினில் வந்து நம்ம இது வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா 2 ஸ்ட்ரிங் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆனாலும் இந்த 2 ஸ்ட்ரிங் மாதிரி இருந்தாலும் இதில் வந்து என்ன ஒரு வந்து ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸை செப்பரேட்டர்ஸ், தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபைட் பண்ண செப்பரேட்டர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுலையும் நம்ம கொடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எனி டவுட் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் மெத்தட்ஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.